தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரான நம்ம தளபதி மை டிவிக்கு ஆப்ப லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வரைக்குமே 3,00,000 பேர் இணைஞ்சிருக்காங்களாம். பட் இதுல ஒண்ணே ஒண்ணு என்னன்னா, பூத் கமிட்டி நிர்வாகிகள் தான் இத அக்சஸ் பண்ண முடியுமா. ஸோ அப்படி இருக்கும்போதே 3,00,000 நிர்வாகிகள் இணைஞ்சது ரொம்ப ஹாப்பி. அண்ட் இந்த ஆப் எலக்ஷனுக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த ஆப் மூலியமா டைரக்ட்டா எல்லா நிர்வாகிகள் கூடயும் நம்ம தளபதி பேச முடியுமாமா. தென் ஒரு நொடிக்கு 18,000 நிர்வாகிகள் இணையலாமாமா. பட் ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் தான் எல்லாரும் இணைய முடியுமாமா. ஸோ இப்போ வரைக்குமே மை டிவிக்கு ஆப்ல இணைஞ்சிருக்கிறவங்க தளபதியுடைய தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் தான் போல. ஸோ அப்போ மக்கள்கிட்ட இந்த ஆப் போகும்போது இதை விட இன்னும் ஸ்பீடா இருக்கும். ஆனா அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியாவுல நம்ம தளபதி கிட்ட இருந்து இன்னும் நிறைய அறிக்கைகள் வரணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. அதாவது இப்போ வரைக்குமே கவின் இறப்புக்கு நம்ம தளபதி சைடு இருந்து எதுவும் வரல. ஆதவ் அர்ஜுனா அறிக்கை விட்டிருந்தாரு. பட் நம்ம தளபதி கிட்ட இருந்து வரணும்னு எதிர்பார்க்கறாங்க. ஸோ எல்லாத்தோட எதிர்பார்ப்பும் கரெக்ட் தான். பட் இப்போ வரைக்கும் தளபதி கம்முன்னு இருக்காருன்னா ஏதோ வேற ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ஒரு இஷ்யூக்கு நம்ம தளபதி கிட்ட இருந்து அறிக்கை வரணும். ஏன்னா யாருனாலையும் சாதி ஆணவ கொலைகளை ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ அது அவங்களே பார்த்து திருந்திக்கிட்டாதான். பட் என்ன பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்ட சைடு நாம நிக்கணும். ஸோ அதுதான் அரசியல். ஸோ இனி வரும் காலங்கள்ல அதை நம்ம தளபதி புரிஞ்சுப்பாருன்னு நம்புவோம். தென் ஃபைனலா இந்த நியூஸ் பத்தின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இது மாதிரி தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.